சூப்பர் 8ல இந்தியா vs ஆஸ்திரேலியா. இந்த ஃபிக்சர்ஸை பார்க்கும்போது இந்த மேட்ச் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கும், இவ்வளோ வந்து டிசைடிங் மேட்சாக இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த குரூப்பில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தான் செமிஸ் போவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சூழலை ஆப்கானிஸ்தான் ஒரு செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணி ஆஸ்திரேலியா பீட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆஸ்திரேலியா நம்மக்கிட்ட வர வேண்டிய ஒரு சூழல், வாங்கப்பா வாங்க அப்படின்ற மாதிரி ரெடியாக இருக்காங்க. இந்தியா போன வாட்டி வேர்ல்டு கப்பில் தோத்ததுக்கு வாட்டி திருப்பி ஜெயிச்சு அவங்கள வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அந்த மேட்ச் அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்லாம் தாண்டி நம்ம ஒரு ஃபேண்டசி 11 எப்பயுமே எடுப்போம். ஸோ ஃபேண்டசிக்குள்ளே யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பர் அப்படின்னு பார்த்தோன்னா கொஸ்டினே இல்லை, எல்லாருக்குமான ஈஸியான சாய்ஸாக தான் இருக்கும். ரிஷப் பண்ட் வந்து இந்த சீசனில் இது வரைக்கும் 5 மேட்ச் ஆடி இருக்காரு. 152 ரன் அடிச்சிருக்காரு, 136 ஸ்ட்ரைக் ரேட்டு, ஒரு 38 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த நம்பர்ஸே வந்து ஒரு நல்ல நம்பர் அப்படின்னு சொல்லணும். என்ன ஒரு 136 தானே ஸ்ட்ரைக் ரேட்டு, இதெல்லாம் T20 ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டா அப்படின்னா அது வந்து எங்கே நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து USA அண்ட் வெஸ்ட் இண்டீஸில் நடந்துட்டு இருக்கு, நிறைய ஸ்லோ மேட்சஸ் தான் பார்க்குறோம். அப்படி ஒரு ஸ்லோ பிச்சஸ்லேயே நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு, நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு, நிறையா மேட்சஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, மேட்ச் வின்னிங் நாக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதனாலேயே நம்ம வந்து அவரை எடுக்கிறோம். அவரை எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன்ஸ்ன்றதுன்னு பார்த்தோம்னா அவர் வந்து அப்தி ஆர்டர் வர்றாரு ஒன்று, அவரோட இன்டென்ட் ரொம்ப நல்லா இருக்கு, இப்போ ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. இந்த 3 விஷயமே வந்துட்டு அவரை இந்த டீம்ல கண்டிப்பாக உள்ள கொண்டு வர வைக்குது அப்படின்னே சொல்லணும். ஸோ பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்த்தோம்னா டேவிட் வார்னரை நம்ம டீமில் எடுத்திருக்கோம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு டைட்டான மேட்ச்சில் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இந்த டோர்னமெண்ட்லேயுமே நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. 172 ரன்ஸ் எடுத்திருக்காரு வித் 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அட் சேம் டைம் ஸ்ட்ரைக் ரேட்டுமே ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட் 140+ கிட்ட வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் ரொம்ப ஒரு வைட்டலான சாய்ஸாக இருப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த கிளச் மூமெண்ட்ஸ், அந்த அண்டர் ப்ரெஷரில் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே நல்லா இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்டென்ட் ஐபிஎல்ல வந்து பெரிய நிறைய டவுட்ஸ் அதுன்ட்டு இருந்துச்சு. ஓகே இவர் வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து முந்தி மாதிரிலாம் இல்லை, 100-110 இருக்குது, இதெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இன்டென்ட் அவர் காட்டுற ஒரு பிளேயராக தான் இருக்காரு. ஸோ அதனாலவே நம்ம டேவிட் வார்னர் இதில் எடுக்கிறோம். ஓகே, அடுத்து பேட்ஸ்மேன் யார் அப்படின்னா விராட் கோலி. இவரோட ஃபர்ஸ்ட் நம்பரை சொல்லிடுவோம், ஆனால் ரீசன் வந்து தனியாக சொல்லுவோம். இவரோட நம்பர் இந்த சீசனில் எப்படி இருக்கு, இந்த T20 வேர்ல்டு கப்பில் எப்படி இருக்குன்னா இது வரைக்கும் 66 ரன் அடிச்சிருக்காரு, அவர் 108 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு, 13 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இப்படி ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அவர் யாரையுமே எந்த பிளேயருமே யாருமே எடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் ரீசன் டு பிக் விராட் கோலி அப்படின்னு ஒரு ரீசன் போட்டோம் அப்படின்னா அவர் வந்து விராட் கோலியா இருக்கிறதே போதும். பட் இருந்தாலுமே வந்து நமக்கு ரீசன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அவர் வந்து ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய, அதுவும் T20ஸ்ல நிறைய நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டா போன வாட்டியே பார்த்துருப்போம், ஒரு எங்கேயோ போன மேட்ச்லாம் நிறைய வாட்டி நல்லா விளையாண்டு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவர் பர்டிகுலராக ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டா ரொம்ப நல்லா ஆடக்கூடியவர். அவரோட ஸ்கில் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமானது. போன மேட்ச்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிச்சு, இது வரைக்கும் இல்லாமல் இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆகிட்டு இருந்தாரு. போன மேட்ச்ல கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சு அப்புறம் வந்து விக்கெட்டை கொடுத்தாரு. ஸோ அது இல்லாமல் இந்த மேட்ச் அதையும் கண்டினியூ பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கையில் விராட் கோலியை அவரோட ஸ்டாச்சருக்காகவே நம்ம இந்த டீமில் கண்டிப்பாக எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யாருன்னா அதுக்கு முன்னாடி நான் சொன்ன பிளேயர் யாருன்னா டேவிட் வார்னர். அவரோட ஒரு ஐடென்டிக்கல் ட்வின் அப்படின்னே சொல்லலாம். அவரோட அந்த கேம் மட்டும் இல்லாமல் அவரோட இந்த சீசனில் அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே அப்படி தான் இருக்குது. இந்த டோர்னமெண்ட் த்ரூ அவுட் டோர்னமெண்ட் டேவிட் வார்னர் மாதிரியே தான் டிராவிஸ் ஹெட்டுமே இது பண்ணிருக்காரு. இது வரைக்கும் 179 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. டேவிட் வார்னரோட எக்ஸாக்ட் அதே ஆவரேஜ் தான், கிட்டத்தட்ட 34.8 அவர் வச்சிருக்காரு. அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து கொஞ்சம் பெட்டராக வச்சிருக்காரு, 151 வச்சிருக்காரு யாருன்னா டிராவிஸ் ஹெட். முக்கியமாக இவர் எடுக்கிறதுக்கு இன்னொரு மிகப்பெரிய காரணம் என்னன்னா அவரோட ஃபார்ம். ஏன்னா இந்த ஐபிஎல் அதுக்கு முன்னாடி இருந்தா கூட நம்ம எடுத்துக்கலாம், அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல முடிச்சாங்க, அப்புறம் வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், வரிசையா எல்லாத்துலயுமே ஒரு முக்கியமான பிளேயரா இருந்திருக்காரு அந்த டீம்ல. வந்து அஃப்கோர்ஸ் ஒரு முக்கியமான பிளேயர். அண்ட் டிராவிஸ் ஹெட்ல இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நாக் அவுட் கேம்ஸ்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறது வந்து ரொம்ப வைட்டலான வருது. ஏன்னா நாக் அவுட் கேம்ஸ்ல அதிக முறை மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிற ஒரு பிளேயர்ஸ்ல டிராவிஸ் ஹெட் ஒருத்தர். அதுவும் அவர் விளையாடின எல்லா நாக் அவுட் கேம்ஸ்லயுமே ஒரு மேட்ச் வின்னிங் நாக்கே எடுத்து கொடுத்துருக்காரு. அண்ட் கன்சிடரிங் இந்த மேட்ச் அவங்களுக்கு ஒரு நாக் அவுட் கேம் தான், நான் சொல்ல போனால் இந்த இதெல்லாம் அவங்க தோத்துட்டாங்கன்னா அவுட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனாலே நம்ம டிராவிஸ் எடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் அவரோட இன்டென்ட், இப்போ நம்ம டேவிட் வார்னருக்கு சொன்ன எல்லா ரீசன்ஸுமே இருக்கும் சொல்லலாம். அவரோட இன்டென்ட் பயங்கர இதாக இருக்குது. அஃப்கோர்ஸ் பிக் ஷாட் பிளேயர் அவர், ஆன் த கோ அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸ்ட்ரைக் ரேட்டாக இருக்கட்டும் 4-6 அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் அவரோட ரன்ஸ் இருக்குது. எக்ஸப்ட் ஃபார் டேவிட் வார்னரோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு டிராவிஸ் எடுக்க தூக்கி போடலாம். அண்ட் மச் மோர் மைட்டியர் அப்படின்ற மாதிரி கூட நம்ம இதில் சொல்லலாம். அதனால
அதனாலவே டிராவிஸ் ஹெட் டீம் எடுத்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து பேட்ஸ்மேன் வந்து இந்தியன் சைடில் சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் அவரோட நம்பராக பார்த்தோன்னா அவர் இந்த சீசனில் இது வரைக்கும் 118 ரன் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு டீசென்டான ஸ்ட்ரைக் ரேட், ஒரு 130 வச்சிருக்காரு. ஆவரேஜ் வந்து ஒரு 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. எல்லாமே ஒரு டீசென்டான நம்பர் தான். பட் ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த நம்பர்ஸ் இதை தாண்டி, ஏன்னா யூஸ்வலாக இந்த இந்தியன் டீமில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நியூயார்க்கில் நிறைய ஆடி இருந்தாங்க, நிறையா வாட்டி சேஸ் பண்ணாங்க. ஸோ ஆப்போனன்ட் டீம் அடிச்சதே ரொம்ப கம்மியாக தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இதில் இவங்களால எவ்வளோ ரன் அடிக்க முடியுமோ அந்த ரன்ஸை தான் அடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் அதை தாண்டி நம்ம சில விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ சூரியகுமார் யாதவ் எடுக்கிறோம் அப்படின்னா அவர் வந்து நல்ல ஸ்கில்லான பிளேயர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட இன்டென்ட் பற்றி பிரச்சனையே இல்லை. ஃபர்ஸ்ட் போன மேட்ச் கூட பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பாலே 6, அடுத்த பால் அவுட் ஆயிட்டாருன்றது ரெண்டாவது விஷயம். பட் ஆனால் வந்து அந்த இன்டென்ட் அப்படின்றது ரன் அடிக்கணும் அப்படின்ற த்ரைவ் அவருக்கு எப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அதை தாண்டி மூணாவது இந்த ஃபார்மெட், T20 ஃபார்மெட்டுக்கே ஒரு உருத்தான பிளேயர் அப்படின்னே சொல்லணும். அவர் ஒன் டே டெஸ்ட்லாம் எப்படி ஆடுறாருன்றதெல்லாம் வேற விஷயம். பட் ஆனால் T20க்கு அளவெடுத்து செஞ்ச ஒரு பிளேயர். ஸோ அந்த இதில் எப்படிலாம் விளையாடணும்னு பல கிளச் மூமெண்ட்ஸில் நல்லாவே விளையாண்டுருக்காரு. ஸோ அந்த ஃபார்மை இதுலையும் கண்டினியூ பண்ணுவார் இந்த மேட்ச்லையும், இந்த முக்கியமான மேட்ச்லையும். ஏன்னா போன வாட்டி மிஸ் பண்ணது அவர் மேலே ஒரு பெரிய கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு, ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டாக எப்படி விளையாண்டாருன்னு. ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுவார் அப்படின்றதுனாலே கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ். நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ரொம்ப ஒரு ஆப்வியஸான ஒரு சாய்ஸ். இந்த சீசனில் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, பவுலிங்காக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். 167 ரன்ஸ் இது வரைக்கும் அடிச்சிருக்காரு. அது ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 168, ஆவரேஜ் வந்து 55 இருக்குது. ஆக்சுவலாக ஏன்னா நிறைய மேட்ச் நாட் அவுட்ஸ் ஆகிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் எக்கனாமியுமே ஒரு நல்ல டீசெண்டாக தான் இருக்குது, 8.4 தான் வச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர். ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு, ஆவரேஜ் வச்சிருக்காரு, விக்கெட்டும் எடுத்திருக்காரு. எக்கனாமியுமே டீசெண்டான எக்கனாமி வச்சிருக்காரு. எல்லா பாக்ஸ்லயுமே டிக் ஆயிடுறாரு. எக்ஸாக்ட்லி. என்னன்னா ஒரு ஆன் பேப்பர் பார்த்தோம்னா இதை விட ஒரு பெட்டரான பிளேயர் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் அதுதான் மிகப்பெரிய காரணமாகவும் இது எடுக்கணும். ஏன்னா ஃபேண்டசியில் எடுக்கும்போது ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பிளேயர் அப்படின்னா ஒரு முக்கியமான பிளேயராகவே இருப்பார். ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பார். அண்ட் 400+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் மட்டுமே அவர் எடுத்துருக்காரு. ஸோ அது ஒரு வைட்டலான ஒரு பாயிண்ட்டாகவே நம்ம இதை எடுத்துக்கலாம். அண்ட் அட் சேம் டைம் பயங்கரமான ஃபார்மில் இருக்கிறாரு. அந்த ஐபிஎல் டுவர்ட்ஸ் எண்ட் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த ஐபிஎல் முடிச்சு அதே வேகத்தில் அந்த ஃபார்மை இங்கேயுமே அவர் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாரு. பேட்டிங்கில் மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயுமே அப்படி தான் நல்லா அப் தி ஆர்டர் பேட் பண்ணுறாரு. ஸோ அதனாலவே அவருக்கு நிறைய சான்ஸ், நிறைய பால் வந்து அவர் ஃபேஸ் பண்ணுவார். அண்ட் அட் சேம் டைம் நிறையா மேட்சஸில் வந்து ஆல் 4 ஓவர்ஸும் அவர் போட்டுறாரு. சில மேட்ச் வந்து சீக்கிரம் முடிக்கிறதுனாலே 3 ஓவரில் முடிச்சிடுறாங்க. பட் ஸ்டில் ஸோ இது எல்லா காரணமும் அண்ட் அந்த நம்பர்ஸ், ஐ மீன் இந்த காரணங்களை விட்டுட்டு அந்த நம்பர்ஸ்க்காக மட்டுமே கூட நீங்கள் ஒரு டீமில் எடுத்துக்கலாம். அடுத்து ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சைடு வந்து அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் 2 ஐடென்டிக்கல் பவுலர்ஸ், ஒரே மாதிரியான ரோல் இருக்கக்கூடிய பேர் இருக்கும்போது ஒருத்தருக்கு தான் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஜடேஜாக்கு தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இவரோட பெர்ஃபார்மன்ஸே வந்து இவரோட டீமுங்களை கொண்டு வந்திருக்கு. இவரோட ரீசன்ட் ஃபார்ம் அந்த மாதிரி இருந்திருக்கு. இந்த T20 வேர்ல்டு கப்பில் பேட்டிங்கில் பெரிய லெவலில் சான்ஸ் கிடைக்கல. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் அப்படி ஆர்டர் அனுப்புனாங்க பாகிஸ்தான்ட்ட. அந்த மேட்சே பார்த்தோம் அவரோட இன்டென்ட் எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு. ஒரு 120 ரன் தான் அடிச்சிருந்தாங்க இந்தியா. ஸோ அந்த டயத்தில் அவ்வளோ முக்கியமான ஒரு ஸ்கோர் அடிச்சிருந்தாரு. நல்லா ஒரு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. மொத்தமாக ஒரு 35 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு 120+ ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. மெயினாக விக்கெட் எடுக்கிறாரு. 4 விக்கெட் எடுத்திருக்காரு இது வரைக்குமே. குரூஷியலான டயத்தில் வந்து விக்கெட் எடுக்கிறாரு. எக்கனாமி ரொம்பவே கம்மியாக வச்சிருக்காரு. ஸோ மிடில் ஓவர்ஸில் எக்கனாமின்றது ரொம்பவே முக்கியம். 7.2 தான் எக்கனாமி வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது டைட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் விக்கெட் எடுக்கலைனாலும் ஸோ ஆப்போனன்ட் டீமில் இருக்கவங்க ஆப்போனன்ட் பவுலர் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவரோட ஸ்டாட்ஸ் ஒரு மாதிரி நமக்கு ஒரு நம்பர் சொன்னாலும் அவரோட ரீசன்ட் ஃபார்ம்ன்றது ரொம்பவே நல்லா இருந்துட்டு இருக்கு. ஐபிஎல்லையும் சரி இப்பயும் சரி நல்ல ஒரு விஷயத்துல இருந்துட்டு இருக்காரு. ஜடேஜாவை ஓவர் கம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னோம். ஜடேஜா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அக்ஷர் பட்டேல் நம்ம இன்னைக்கு பேசுறோம் டீம்ல வச்சிருக்கோம் அப்படின்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ரீசன்ட் ஃபார்ம், விக்கெட் டேக்கர், இது எல்லாத்தையும் காரணமா வச்சுட்டு நம்ம வந்து அக்ஷர் பட்டேலை கண்டிப்பா எடுக்கணும். நெக்ஸ்ட் ஃபைனல் ஆல்ரவுண்டர் யார் அப்படின்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஹர்திக் பாண்டியா. இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாருமே ஐபிஎல் ரெஃபரன்ஸ் வச்சு சொன்னோம். பட் இவர் தான் அந்த ஐபிஎல் வந்து அப்படி டோட்டல் கான்ட்ராஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஒரு சடனாக ஒரு வில்லன்லேருந்து அப்படியே ஒரு ஹீரோ ஆர்க்காக மாறி இருக்குது. இந்த டோர்னமெண்ட் த்ரூ த டோர்னமெண்ட் அவர் ரொம்ப வைட்டலாக இருக்கிறார். இந்தியாவோட ஒவ்வொரு விக்டரியிலுமே ஒரு முக்கியமான ரீசனாகவே இருக்காரு. பால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியமான ரீசனாக இருக்காரு. ஸோ பேட்டிங்கில் ரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் 85 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 141 அண்ட் ஆவரேஜ் வந்து 45 இருக்குது. ஸோ அது என்னன்னா அவ்வளோ ஈஸி அவுட் ஆகலை அப்படின்றது வந்து இதில் தெரியுது. கிடைக்கிற சான்ஸ் வந்து அவர் ரன்ஸை மாற்றுறாரு அப்படின்றதையும் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 8 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமி ரேட் தான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. 6.4 தான் அவரோட எக்கனாமி வச்சிருக்காரு. ஸோ எக்கனாமி போனஸ் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஹர்திக் பாண்டியா டீமில் எடுத்தோம் அப்படின்னா. அண்ட் அஃப்கோர்ஸ் பிக் ஷாட் பிளேயர் வந்தேன்னா கண்டிப்பாக பிக் ஷாட் அடிக்கிறாரு. நீங்கள் பவுலிங் ஒரு சைடு இப்போ வச்சுட்டு பேட்டிங் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கிடைக்கும். அவருக்கு எப்போல்லாம் பால் கிடைக்குதோ அப்போல்லாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. அண்ட் ரீசெண்டாக ஒரு 50 வரைக்கும் கூட போட்டார். ஸோ அந்த ஒரு ஃபார்ம் எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா பேட்டிங்கில் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. பவுலிங் சைடு வந்துட்டோம் அப்படின்னா விக்கெட் டேக்கர், பயங்கரமான விக்கெட் டேக்கராக இருக்காரு.
இந்தியாவோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வைட்டல் பவுலர் அப்படின்னு கூட சொல்லிடலாம். கண்டிப்பாக 4 ஓவரும் போட்டுருவார். ஏன்னா இப்போ இருக்கிற ஃபார்மில் வந்து அவர் பேட்டை தொட்டாலும் ரன்ஸ் கிடைக்குது, பாலை தொட்டாலும் விக்கெட்ஸ் கிடைக்குது அப்படின்றதுக்காகவே நம்ம அவரை டீமில் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக. ஸோ அடுத்து அப்படியே வந்தோம்னா பவுலர் சைடில் ஆஸ்திரேலியாவில் ஃபர்ஸ்ட் பவுலர் பேட் கமின்ஸ். அவர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்டான பிளேயர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இந்த இதில் வந்து அவர் கேப்டனாக இல்லை, பட் பிளேயராக இருக்காரு. பிளேயராகவும் என்னால் ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்றத மேட்ச் பை மேட்ச் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. இது வரைக்கும் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமி வந்து 6.4 வச்சிருக்காரு. இருக்கிறதுலே சர்ப்ரைசிங் என்னன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து 10 பாலுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்றது. அவர் 4 ஓவர் போட்டாரு அப்படின்னா மினிமம் 2 விக்கெட் அப்படின்றதா அந்த இது சொல்லுது. ஸோ அவர் வந்து ஹேட்ரிக்ஸ் எவ்வளோ எடுத்திருக்காருன்னு நம்ம பார்த்துருக்கோம். குரூஷியலான டைத்தில், அதாவது ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல ஆஸ்திரேலியா தோத்திருந்தாலும் ஆப்கானிஸ்தான் ஒரு நல்ல ஸ்டார்ட் இருந்தாங்க. 100 ஃபார் நன் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு 149க்கு ஆல் அவுட் ஆக்குறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் பேட் கமின்ஸா இருந்தாரு. அவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி விக்கெட் டேக்கரா இருக்காரு. அவர் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவரோட டீம் எடுக்கிறதுக்கு அவரோட கேம் அவேர்னஸ், அவர் ஒரு சென்சிபிளான பிளே, என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி போடணும் அப்படின்றத நல்லா இது பண்ணி இருக்கக்கூடிய, அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்றதுனாலே கண்டிப்பாக நம்ம பேட் கமின்ஸ் எடுக்கிறோம். இதை தாண்டி பேட்டிங்ல அவர் வந்தார்னா அது எல்லாமே போனஸ் தான். அடுத்த பவுலரும் ஆஸ்திரேலியாவிலாம் யாருன்னா ஜாம்பா. ஆஃப்கோர்ஸ் ஏன்னா ஒரு பேஸ்ல எந்த அளவுக்கு ஒரு த்ரெட்டனியாக இருக்கிறோம், ஸ்பின்ல வந்து இவர் த்ரெட்டனியாக இருக்காரு. இது வரைக்கும் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த டோர்னமெண்ட்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ல செகண்ட் இருக்காரு. மோஸ்ட்லி இந்த மேட்ச்ல வந்து மேபி ஃபர்ஸ்ட் போகிறது கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் எக்கனாமி இவர்கிட்ட இன்னொன்று சொல்லணும், 6.04 தான் இவரோட எக்கனாமி இருக்கு. அண்ட் அட் சேம் டைம் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 13 இருக்குது. இவருமே என்னன்னா ஒரு மேட்ச் அட்லீஸ்ட் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. அட் சேம் டைம் எக்கனாமி வந்து ரொம்ப ஒரு வைட்டலான ஒரு விஷயம். ஏன்னா எக்கனாமி போனஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால இவர் வந்து 6.04 அப்படின்றது வந்து ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 கீழே ஒரு நிறைய இடத்துல எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காருன்றது நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்கனாமி போனஸ் இவர்கிட்ட நிறைய கிடைக்கும். அட் சேம் டைம் பவுலிங்கில் விக்கெட்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி 13 விக்கெட்ஸ். ஸோ பயங்கரமான விக்கெட் டேக்கர். கண்டிப்பாக விக்கெட்ஸ் இவர்கிட்ட வந்து இருக்குது. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபார்ம் பயங்கர ஃபார்மில் இருக்கார். ஏன்னா ஸ்பின் சப்போர்ட் பண்ணுற பிச் அப்படின்னும் போது கண்டிப்பாக இருக்க விக்கெட்ஸ் இருக்கும். ஸோ அதனாலவே நம்ம ஜாம்பாவை டீமில் எடுத்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து ஃபைனல் பவுலர் இந்தியா சைட்லேருந்து ஜஸ்பிரீத் பும்ரா எடுக்காமல் இருக்கிறதுக்கு எந்த ரீசனும் இல்லை, பட் எடுக்கிறதுக்காக ரீசன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் இந்த சீசனில் இது வரைக்கும் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமி 6.4. எக்கனாமிலாம் சொல்லவே தேவையில்லை. அவர் பவுலிங் போட்டால் அடிக்கிறதே இல்லை. எங்கேயாவது எஜ்ஜில் 2-3 4 போனால் தான் உண்டு. அந்த மாதிரி தான் இந்த எக்கனாமியுமே வந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி ஸ்ட்ரைக் ரேட் வந்து 11.4 வச்சிருக்காரு. ஸோ ஒரு 11 பால் போட்டார்னா ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதுவுமே காரணம் என்ன அப்படின்னா அவர் நிறைய ப்ரெஷரான பவுல்ஸ் போடும்போது அவருக்கு விக்கெட் விழுதோ இல்லையோ அதர் எண்ட்ல இருக்கக்கூடிய பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்றதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவரை நம்ம எடுக்கிறதுக்கு காரணம் இந்த விக்கெட்ஸ் இதெல்லாம் தாண்டி அவர் நிக்கி பீக்ல இருக்காரு. ஸோ அவரை மாதிரி ஒரு நாலேஜான பவுலரை நம்ம பார்க்க முடியாது. நீங்க எந்த இடத்துல கொண்டு வந்தாலும், இப்போ ஓப்பனிங் கொண்டு வந்தாலும் சரி, இல்லை பின்னாடி டெத்தில் கொண்டு வந்தாலும் சரி, அந்தந்த பேட்ஸ்மேனுக்கு ஏற்றமான கேம் பிளானோட போறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் போன மேட்ச் ஆப்கானிஸ்தானோட குர்பாஸ் வந்து அங்கே ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஹர்தீப் சிங் அப்படி டவுன் தி விக்கெட் இறங்கி 2-3 6 அடிச்சிருந்தாரு. அந்த மாதிரியான டைத்தில் அவர் டவுன் தி விக்கெட் வர்றாரு, லெக் சைட் ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்றத ஜட்ஜ் பண்ணி ஆஃப் சைடில் ஒரு ஸ்லோ ஆஃப் கட்டர் போட்டாரு. அது வந்து ஒரு எட்ஜ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயருக்குமான இதை இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்றதுனாலே நம்ம கண்டிப்பாக பும்ராவை எடுக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட 11 இருக்கு. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். ஸோ இதில் கேப்டன் யார் போட்டிருக்கோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா தான் போட்டிருக்கோம். முன்னாடி சொன்ன எல்லா ரீசன்ஸுமே சொல்லலாம் நினைக்கிறேன்னா 2 சைட்லேருந்துமே அவருக்கு அவுட்கம் வருது. பேட்டிங்லையும் பயங்கர ஃபார்மில் இருக்காரு, பவுலிங்லையும் பயங்கர ஃபார்மில் இருக்கிறாரு. எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணுறாரு, ஸ்ட்ரைக் ரேட் பயங்கரமாக இருக்குது, வந்து அடிச்சுன்னா பிக் ஷாட்ஸ் மட்டும் தான் அடிக்கிறாரு. ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நம்ம அவரை கேப்டன் தான் போடுறோம். வைஸ் கேப்டன் அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் ரொம்பவே எக்ஸப்ஷனலாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாய்னஸ். பேட்டிங்கில் அவர் பாட்டுக்கு 180 ரன்ஸ் அடிச்சு வச்சிருக்காரு, பவுலிங்கில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவரை எடுக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் நமக்கு வந்துடும் அப்படின்றதுனாலேயே நம்ம வந்து ஸ்டாய்னஸ் வைஸ் கேப்டனாக போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட 11 இருக்குது. உங்களோட 11 என்ன இருக்குது, நாங்கள் யாரை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த மாதிரி சந்திப்போம்.